ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, உன் அப்பன் திருச்செந்தூரிலிருந்து உனக்கான வெற்றி வாக்கை கொடுப்பதற்காக வந்துவிட்டேன். என் வாழ்க்கை எப்போது அழகானதாய் அர்த்தமுள்ளதாய் மாறுமென எதிர்பார்த்து காத்திருந்த உனக்குதான் பரிசு கொடுக்க நான் வந்திருக்கிறேன். இனி உன் வாழ்வில் ஏற்றம் பெற்று நீ உயரப்போகிறாய் என் செல்வமே. அரசல் புரசலாய் வந்த உன் வாழ்வில் இருந்த துன்பங்களையெல்லாம் துரத்தி அடித்து இனி உன் வாழ்க்கைக்கான ஒளியாக நானே இருக்கப் போகிறேன். இப்போது இருக்கும் இருளை நினைத்து நீ கவலை கொள்ளாதே. இனிமேல் உன் வாழ்க்கையானது வெளிச்சமானதாக மாறப்போகிறது. கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆவதைப் போல உன் பிரச்சனைகளெல்லாம் தேய்ந்து ஒன்றுமில்லாததாக மாறத்தான் போகிறது. உன் வாழ்க்கையானது இனி உயர்ந்து உயர்ந்து வாழையடி வாழையாய் செழித்து தளர்ந்து வளர்ந்து ஓங்கி நிற்கப் போகிறது. நீ ஒருபோதும் கண் கலங்க வேண்டாம் என் செல்வமே. நீ எதிர்பார்த்த விஷயத்தில் இப்போது உனக்கு வெற்றியை கொடுப்பதற்காக நான் வந்து விட்டேன். இனிமேல் நீ எதை நினைத்தும் வருத்தம் கொள்ளாத அளவிற்கு எல்லா விஷயங்களும் நீ நினைத்தது போலவே நடக்கப் போகிறது. விதைத்ததெல்லாம் பயிராகி அதற்குரிய பலனை தரும் என்பது போல இத்தனை நாள் நீ செய்த நல்ல செயல்களும் நீ மற்றவர்களுக்கு செய்த உதவிகளும் ஒன்றாய் சேர்ந்து இப்போது உன் வாழ்வில் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் தரப்போகிறது. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டும்தான் நடக்கும். என்னதான் உன் வாழ்வில் நீ உற்சாகமாக இருந்தாலும், என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு மனதளவில் நம்பிக்கையை வரவழைத்து கொண்டாலும் கூட பல விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாகவும் தாறுமாறாகவும் நடந்து உன் மனதை வருத்தப்பட செய்து கொண்டே இருக்கிறதா? இனிமேல் அப்படி நீ கவலைப்படும்படி எதுவும் நடக்காது. உன் மனதில் நீ ஆசைப்பட்டதை அப்படியே பிரதிபலிக்கும் கண்ணாடியாக நான் இருக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் அப்படியே உன் வாழ்வில் நடக்கும்படி நான் செய்து கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த தயாராகிவிட்டேன். உன்னை புரிந்து கொண்ட மனிதர்கள் ஒரு சிலர் இங்கு இருக்கிறார்கள். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள், உன் அருமை பெருமை தெரியாதவர்கள் பல பேர் இங்கு இருக்கிறார்கள். உன்னை தரம் தாழ்த்தி பேசுகிற மனிதர்களை நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே. அவர்கள் கண் முன்னால் நீ ஓங்கி உயர்ந்து நிற்கப் போகிறாய் என் செல்வமே. வாழ்க்கை ஒரு பகடைக்காய் போல உன்னை துன்பத்திலேயே உருட்டி போராட வைக்கிறதா? கலங்காதே. எந்த செயலில் ஈடுபட்டாலும் அப்பா முருகா என என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டு செய்ய ஆரம்பி. இனி நடக்கக்கூடிய விஷயங்களும் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் உனக்கு எப்போதும் இன்பத்தை மட்டுமே தரும்படி நான் பார்த்து கொள்கிறேன். துன்பமெல்லாம் மறைந்து போய் இன்பமான வாழ்க்கையை நீ வாழுவாய். என்னதான் வாழ்க்கை உன்னை பம்பரமாய் சுழலவிட்டாலும், கடும் எண்ணெயில் போட்ட கடுகு போல உன்னை பொறித்தெடுத்தாலும் கூட, வலுக்கட்டாயமாக துன்பமே உன்னை வாட்டினாலும் கூட நீ கவலை கொள்ள வேண்டாம். ஏனெனில் இப்போது உன் வாழ்க்கை முழுவதையும் மாற்றி அமைத்து உனக்கு சந்தோஷமான இன்பத்தை தர நான் தயாராகிவிட்டேன். உனக்கு விருப்பமில்லாத ஒன்றை செய்கிறோமே என நீ வருத்தப்பட்டு கொண்டே உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாய் அல்லவா? இனிமேல் உன் வாழ்வில் உனக்கு விருப்பமான எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் வாழ்க்கை வளம் பெற்றதாய் மாறப்போகிறது. நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் இப்போது வடிவம் பெற்று நீ மனதார நேசித்த விஷயங்களை உன் வாழ்வில் வரவழைக்கப் போகிறது. வாழ்க்கை ஒரு உப்பில்லாத பத்தியம் போல இன்பமே இல்லாமல் துன்பமாய் நகர்ந்து கொண்டிருந்த காலமெல்லாம் இப்போது முடிந்து போய் உன் வருங்காலம் என்பது மிகவும் அழகானதாய் மாறப்படி நான் செய்துவிட்டேன். என்னையே நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இனிமேல் விதி சதி செய்ய நான் விடமாட்டேன் என் செல்வமே. எந்த விஷயத்தையும் பற்றி நீ கஷ்டப்பட்டு தீவிரமாக சிந்திக்காமல் அப்படியே அதை என் பொறுப்பில் விட்டுவிடு. மற்றவர்களின் அறிவுரையையும் நாடி நீ போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு உன்னை பற்றியும் முழுவதுமாக தெரியாது. உன் குணநலனையும் உன் வாழ்க்கையையும் பற்றியும் முழுவதுமாக தெரியாது. அவர்கள் பேச்சை கேட்டு நீ செயல்படும் போது சில பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பிருக்கிறது. அதனால்தான் சொந்த காசிலேயே சூனியம் வைத்துக்கொள்வது போல யாரிடமும் போய் புத்தி கேட்டு அவர்கள் அறிவுரைப்படி நடந்து கொள்ளாதே. கொஞ்சமாவது உன்னுடைய புத்தியை செயல்படுத்தி வேலைகளை செய். முடியவில்லை என்றால், முடிவெடுக்க தெரியவில்லை என்றால், குழப்பங்களை நினைத்து கவலை கொள்ளாமல் அப்படியே அதை என் பொறுப்பில் விட்டுவிடு. தேவையில்லாமல் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என துன்பத்தை நீயே வரவழைத்து கொண்டு கவலைப்படாதே என் செல்வமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உனக்கான வாழ்க்கை பாதையை மிகவும் உயர்ந்ததாக நான் செய்யத்தான் போகிறேன். நீ கவலை கொள்ளவே வேண்டாம். 1000 பேரை கொன்றவன் அறை வைத்தியன் என்பது போல உன் வாழ்வில் இருந்த 1000 பிரச்சனைகளையும் கொன்று உனக்கு அப்பாவாக நான் மாறிவிட்டேன்.
இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். எல்லையின்றி உன் வாழ்வில் வந்த துயரங்களையெல்லாம் தோற்கடித்து துரத்தியடித்து இனி உனக்கு இன்பமே கிடைக்கும்படி நான் செய்வேன். நல்லதே உனக்கு நடக்கும். வாழ்க்கை உன்னை கெஞ்சினால் மிஞ்சும், மிஞ்சினால் கெஞ்சும் என்பது போல உன்னை மிரள வைத்து பயமுறுத்தி கொண்டே இருக்கிறதா? நீ பயந்து போகாதே. இப்போது நீ நினைக்கும் விஷயங்களெல்லாம் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இனிமேல் உன் வாழ்வில் நீ நினைத்ததுதான் நடக்கப் போகிறது. உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் தரப்போகிறேன். தீய செயல்களினால் உனக்கு கெட்டவர்கள் செய்த விஷயங்களெல்லாம் முடிவுக்கு வந்து இனிமேல் நல்ல அழகான கற்சிலையாய் நீ மாறும்படி உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன். உன் வாழ்வில் இருக்கும் தடைகளையெல்லாம் தகர்த்து அழியாத வெற்றியை உனக்கு கொடுத்து நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாய் செல்வ வளத்தோடு வாழும்படி நான் செய்ய போகிறேன். நீ எதிர்பார்த்த காரியங்களெல்லாம் நிச்சயம் இப்போது வெற்றிகரமாய் நடந்து முடியப் போகிறது. நீ என்னிடம் கேட்ட வரத்தையே நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். வரத்தை பெறப்போகும் வாக்கை இப்போது கேட்டுவிட்டாயல்லவா? இது உனக்கான வெற்றி வாக்கு. இனி நீ செய்யப்போகும் விஷயங்களெல்லாம் உனக்கான உழைப்பாலும் முயற்சியாலும் அதிர்ஷ்டத்தாலும் மகிழ்வாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையின் புயல் வந்த திசையை மறைத்து வளமான வாசல் கதவை திறக்கப் போகிறேன். இனிமேல் உன் மனம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை சிந்தித்து பார் செல்வமே. இனி உன் வாழ்வில் சரிவே இருக்கப் போவதில்லை. ஏற்றம் மட்டுமே பெற்று வளமான வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழப்போகிறாய். எப்போதும் இனி நீ மனம் கலங்காமல் உன் அப்பன் முருகனை நேசித்து வந்தாலே போதும். தீராத துன்பங்களுக்கெல்லாம் முடிவு தரவும் உன் வாழ்க்கை இருட்டையெல்லாம் போக்கும் விடிவாகவும் நானே இருப்பேன். உன் வாழ்க்கைக்கான விடியல் காலத்தை நான் வரவழைத்து விட்டேன் என் செல்வமே. உன் தீராத துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று இனி எப்போது மகிழ்வோடு நீ வாழப்போகிறாய். துன்பங்கள் விலகி இனி உன் வாழ்வில் குடும்ப பிரச்சனைகளே இல்லாமல் ஒற்றுமையும் அமைதியும் சந்தோஷமும் நிலவப் போகிறது. எல்லாரும் உன்னை நேசிப்பார்கள். உன்னுடைய அலைபாயும் மனதென்பது துன்பங்களிலிருந்து விடுபடப் போகிறது. வாழ்க்கை எனும் போரில் நீ போராட்ட காலமெல்லாம் முடிந்து விட்டது. இனிமேல் நீதான் வெற்றியாளனாக உயர்ந்து நிற்கப் போகிறாய். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நானே ஆசீர்வதித்து அருள் செய்ய போகிறேன். காயத்தோடு இருக்கும் உன் மனதிற்கு நானே மருந்தாகவும் உன்னை காப்பாளனாகவும் இருக்க பாதுகாக்கப் போகிறேன். விதி விதி என நீ மதியை இழந்து வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும். இனிமேல் என்ன நடந்தாலும் என் அப்பன் முருகன் பார்த்து கொள்வான் என நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. சீக்கிரம் உன் வாழ்வில் நீ வெற்றி பெற்று மன சந்தோஷத்தோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ளப் போகிறாய். உன் உடலும் மனமும் சோர்ந்து போய் இருந்த காலமெல்லாம் இப்போது முடிந்து விட்டது. உன் வாழ்க்கை பயணத்தில் தத்தளித்து கொண்டிருந்த உன்னை கைகொடுத்து காப்பாற்ற நான் வந்துவிட்டேன். இனி இன்பமே உன் வாழ்வில் நிலையானதாய் இருக்கப் போகிறது. எதற்கும் கவலைப்படாதே. உனக்கான சந்தோஷமான மேன்மை நிறைந்த நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன். எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சந்தோஷமாய் நீ வெற்றி பெறப் போகிறாய். ஓ முருகா.